Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா Realme ஓடிய இன்னொரு புது ஸ்மார்ட்போன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இன்னைக்கு வந்துட்டு Realme வந்துட்டு ரெண்டு புது ஸ்மார்ட்போன்ஸ் லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த ஈவென்ட்ல வந்துட்டு இன்னொரு ஸ்மார்ட்போன் பத்தி வந்துட்டு இவங்க அன்வீல் பண்ணிருந்தாங்க. ஆனா எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க அன்வீல் பண்ணல. ஆனா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வரும்னு நான் எதிர்பார்க்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு புது ஸ்மார்ட்போன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க Realme 5 and Realme 5 Pro. ஸோ அதோட அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு இவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணால் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ப்ரைஸிங் எல்லாமே வந்துட்டு இவங்க அஃபிஷியலாக இன்னைக்கு வந்துட்டு இவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி 95% நான் சொன்னது தான் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ப்ரைஸிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் குறைவாகவே வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம். வெறும் 14,000 ரூபாய்க்கு வந்துட்டு Realme 5 Proவும் வெறும் 10,000 ரூபாய்க்கு வந்துட்டு Realme 5யும் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஃபோன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே. ஸோ ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்துட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் சேல் வந்துட்டு செப்டம்பர் 4th இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேல் இவங்க ஆரம்பிக்கிறாங்க Realme 5 Proக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா Realme 5க்கு 27th August வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேல் ஆரம்பிக்குது. ஸோ பிடிச்சிருந்தா போய் சேலில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நடந்த Realme உடைய லான்ச் ஈவெண்ட்டில் வந்துட்டு Realme 5 and Realme 5 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு இவங்க அறிவிச்சிருந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்த செப்டம்பர் எண்டில் வந்துட்டு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறதா இவங்க வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதோட பேரை கூட இவங்க வந்துட்டு இந்த ஈவெண்ட்டில் அறிவிச்சாங்க. ஸோ இந்த புது ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Realme XTன்ற இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனு செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஒரு மெயின் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு சில நாட்கள் முன்னாடி ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்துட்டு இவங்க கூடி சீக்கிரமே இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா இவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் தாங்க இது. ஸோ ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா கொண்ட ஒரு குவாட் கேமரா செட்டப் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த வார செப்டம்பர் எண்டுக்குள்ளே இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு கம்பெனியோட சென்சர்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய சென்சர். ஸோ சாம்சங்கோடைய iOS Cell GM1ன்ற ஒரு சென்சர் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இதுதான் உலகத்திலே முதல் 64 மெகா பிக்சல் கேமரா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட்மி எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லை சாம்சங் எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லை ரியல்மி எடுத்துகிட்டு வருவாங்களான்னு பார்ப்போம். ஆனால் சாம்சங் வந்துட்டு இப்போதைக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் ரெட்மி இல்லைனா ரியல்மி இவங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்துட்டு முதல்ல இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு முதல்ல எடுத்துகிட்டு வர போகிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரியல்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரெட்மி எடுத்துகிட்டு வந்தால் முதல்ல சைனாவில் தான் லான்ச் பண்ணிட்டு அப்புறமா தான் இந்தியாவில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ரியல்மி தான் வந்துட்டு முதல்ல எடுத்துகிட்டு வர போகிறதா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மீதி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு அன்வீல் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் Realme 5 Pro வந்துட்டு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே மாதத்தில் வந்துட்டு இன்னொரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறது இல்லை. ஸோ இது வந்துட்டு இன்னொரு ஹையர் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது ஒரு 19,000 to 20,000 ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு இவங்க எந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரொசஸரில் இவங்க ஒரு ஸ்னாப்ட்ராகனுடைய 730 இல்லை 730G எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமராவுக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பண்ணாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராசஸர் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் முன்னாடி மீடியாடெக் வந்துட்டு அவங்களுடைய ஹீலியோ G90 and G90Tன்ற இந்த ரெண்டு ப்ராசஸர் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸர்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராசஸர் தான் இவங்க வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ப்ராசஸர் கைஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய ஏஐ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 855க்கு ஈடு கொடுக்குற ஒரு ஏஐ டெக்னாலஜி இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த G வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னா ஒரு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த G90 and G90Tன்ற இந்த ரெண்டு ப்ராசஸரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் தான் வந்துட்டு 64 மெகா பிக்சல் கேமரா சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராசஸரில் ஏதாவது ஒரு ப்ராசஸரில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 6.4 இன்ச் இல்லை 6.3 இன்ச் AMOLED டிஸ்பிளே இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ரேர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் AMOLED டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 3800 to 4500 இந்த ஒரு ரேஞ்சில் தான் இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. 4000 எடுத்துகிட்டு வந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 4500 போனாலும் போகலாம்னா 5000 கூட இருக்கலாம். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா. ஸோ கேமரா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 64 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் இருக்க போது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு மேக்ரோ லென்ஸ், இன்னொன்று வந்துட்டு அல்ட்ரா வைட் லென்ஸ், இன்னொன்று போர்ட்ரேட் லென்ஸும் இல்லை டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர்ட்ரேட் லென்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு பாப்அப் மெக்கானிசம் இவங்க எடுத்துகிட்டு வராங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் இது எப்படி சொல்லுன்னா 50-50 சான்ஸ் வந்துட்டு இப்போ இருக்குன்னு நான் சொல்லலாம். ஸோ பாப்அப் கேமரா மெக்கானிசமில் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த Realme 5 Proவில் இருக்கிற அதே சென்சரோட. இல்லை ஒரு வாட்டர் ட்ராப் நாட்சை இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுவுமே அதே ரெசல்யூஷன்ஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் AMOLED டிஸ்பிளேலாம் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க கண்டிப்பாக பாப்அப் கேமரா தான் எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் நினைக்கிறேன். Realme Xல பார்த்தா அதே மாதிரி பாப்அப் கேமரா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிசைன் வந்துட்டு எனக்கும் சத்தியமாக தெரியல, யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது Realme தவிர்த்து. ஸோ டிசைனை பற்றி கூட எனக்கு எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 3 வேரியன்ட்ஸில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 4GB RAM வேரியண்ட் வந்துட்டு இவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. ஆனால் 4GB RAM எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா Realme Xல எடுத்துகிட்டு வந்த மாதிரி 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் தான் இவங்க டைரெக்டாக லான்ச் பண்ணுவாங்க. 64GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் இருக்காது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 6GB + 128, அதுக்கடுத்தது 8GB + 128 இல்லை 256GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டை இவங்க லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். 19,000 இல்லைனா 20,000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைஸிங்கில் இவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடைய நான் நினைக்கிற சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸிங். ஆனால் மிட் ரேஞ்சில் வராதுன்னு மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சில கேள்விகள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். So until then, signing off from Sandeep.